தேசிய விருது பட்டியல்ல இடம்பெறாத பொக்கிஷங்கள் என்னென்ன திரைப்படங்கள், காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறீங்க. நிறைய திரைப்படங்கள் நம்ம மனசுல இடம்பெற்றிருக்கும். ஆனா தேசிய விருது அப்படின்னு போகும்பொழுது அந்த கேட்டகரிக்குள்ள நுழையாம இருக்கிறது மக்களாகிய நமக்கும் ஆடியன்ஸா ரொம்பவுமே மன வருத்தமா இருக்கும். அது நம்மளுக்கே அவ்வளவு வருத்தமா இருக்கும் பொழுது அந்த படத்துல ஒர்க் பண்ணவங்க, அந்த படத்துல இருந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இந்த ஆண்டுக்கான தேசிய விருது பட்டியல்ல முக்கியமான சில பியூட்டிஃபுல் மூவிஸ்லாம் இடம் பெறல அப்படின்னு தான் வருத்தமா இருக்கு. அதுல நம்பர் 1 அயோத்தி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற ஒரு அடிப்படையில இந்த ஒரு திரைப்படத்துல சசிகுமார் நடிச்சிருப்பாரு. ரொம்ப நீண்ட கேப்புக்கு அப்புறமா சசிகுமார் அவர்கள் தேர்வு செஞ்ச ஒரு திரைப்படம் நம்மளுக்கு பார்க்கும் போதே கண் கலங்காத ஆள் யாருமே இருந்திருக்க முடியாது. ரசிகர்களுடைய மனசுல ரொம்ப ஆழமா பதிந்த ஒரு திரைப்படம் இந்த அயோத்தி திரைப்படம். ஆனா இந்த திரைப்படம் தேசிய விருது பட்டியல்ல இடம் பெறல. நம்பர் 2 அநீதி. இந்த திரைப்படமுமேவும் ஒரு வலுவான சமூக செய்தி அப்படின்றது இருந்தது. மக்கள் மனசுல பயங்கரமா இடம் பிடிச்ச ஒரு திரைப்படம். ஆனா தேசிய விருதுல இடம் பிடிக்காதது ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நம்பர் 3 போர் தொழில். இந்த திரைப்படமுமேவும் ரசிகர்களுடைய மனசுல நீங்க இடம் பிடித்தது. டெக்னிக்கலியுமேவும் பயங்கர பாராட்டுகள் பெற்ற ஒரு திரைப்படம் இது அப்படின்னு சொல்லலாம். ஆனா தேசிய விருது பட்டியல்ல இது இடம் பெறல. நம்பர் 4 சித்தா. இந்த திரைப்படத்துக்கு கண்டிப்பா விருது கிடைக்கும் அப்படின்னு பலரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சூழல்ல இந்த திரைப்படமும் தேசிய விருது பட்டியல்ல இடம் பெறல. நம்பர் 5 விடுதலை. விடுதலை திரைப்படமுமேவும் தேசிய விருது பட்டியல்ல இடம்பெறல. இதுவுமேவும் மக்கள் மனதை பயங்கரமா கவர்ந்த ஒரு திரைப்படம். சோ என்னதான் இந்த தாட்டி இது தேசிய விருதுல இடம் பெறலனாலும் இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு இந்த படங்கள் எடுத்து செல்லப்படும் அப்படின்னு மக்கள் நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் நல்ல நல்ல படங்கள் வந்தாலும் மக்கள் அது பயங்கரமா பிரைஸ் பண்ணாலும் தேசிய விருதுக்கு சில படங்கள் போக மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருக்கு. உங்களுடைய கருத்து இதை பத்தி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.